இப்ப ஃபர்ஸ்ட் நாங்கள் மூல் சரியா மூல் என்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு மூல் மூல் பின்னம் மற்றது கலவை சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் இது வரும்னு நினைக்கிறேன். சரியா ஓகே. மூல் என்றா என்னன்னு பார்ப்போம். சரி கவனிங்க. இப்ப இதோட குறியீடு எண் சரியா. மூல் என்றது வந்து நாங்கள் திணிவு கீழ் மூலர் திணிவு என்று எழுதும். சரியோ அதாவது இதோட ஈக்குவேஷன் வந்து என் ஸ்மால் எம் கேபிட்டல் எம் சரியோ ரைட். இப்ப இதுக்கு வந்து நாங்கள் தியரி தெரியாத ஆட்களுக்காக சொல்லி கொண்டு போறோம். இது கிராம், இது கிராம் மோல் மைனஸ் ஒன் சரியா. இப்ப பாருங்க இந்த கிராமும் இந்த கிராமும் பெற்றுக்கொள்ளும். இந்த மூல் மைனஸ் ஒன் அடுக்கு மேல போற நேரம் அடுக்கு பிளஸ்ல வரும் மூல் பிளஸ் சரியா. ஆகவே மூலுக்கு அலகு மூல் தான் சரியா. ரைட். அப்ப இது என்னன்னு நாங்கள் சரியோ கன்க்ளூட் அதாவது என்னென்று இதை கண்டுபிடிச்சேன். இந்த ஈக்குவேஷன் வந்து என்னென்று வந்தது ஒன்று அலகின் அடிப்படையில சொல்லிட்டோம் சரியோ. மூணுக்கு இப்படித்தான் அலகு வந்தது என்றதை நாங்க சொல்லி போட்டோம் சரியோ ரைட். இப்ப வேற ஏதாவது மெத்தட் இருக்குதோ ஒன்று சொல்லி பார்த்தோம்னா தான் இப்ப மூலர் திணிவன் ஒன்று விஷயம் இருக்கு. மூலர் திணிவன்றது தங்கச்சி கேபிட்டல். இந்த மூலர் திணிவை பொறுத்தவரை இப்ப நான் சொல்றேன் H2O H2O மூலர் திணிவு 18 கிராம் மூல் மைனஸ் ஒன் சரி. 18 கிராம் மூல் மைனஸ் ஒன். இதை நானே எப்படி எழுதினான் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது எழுதுறேன். எழுதுறது நான் கதைக்கிறதெல்லாம் கிளியரா இருக்கேன்டா. ஒருக்கா எஸ் மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் சட்டில. எழுதுறது ஓகே குட் முதல்ல ரைட். அப்ப பாருங்க தான் H2O சொல்லி சொன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன்று ஒட்சனுக்கு வந்து 16 அவன் வந்து எக்ஸாம்பிள் தரும். அப்ப உங்களுக்கு நீங்க என்ன எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப H2O எழுதுற நேரம் ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் மூலமேஷ் உண்டு. ஆகவே இங்க ரெண்டு நிக்குது. அப்ப ரெண்டு தர உண்டு பிளஸ் ஒரு ஒட்சன் ஆகவே ஒன்று தர 16 ஆகவே உங்களுக்கு 18 கிராம் மோல் மைனஸ் ஒன் எழுதுறீங்க சரியோ. 18 கிராம் மைனஸ் ஒன் எழுதுறது. இப்ப இந்த 18 கிராம் மோல் மைனஸ் ஒன் என்பது வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் என்று சொல்லி சொன்னா இன்னொரு விதத்துல சொல்ல விடுகிறா 18 கிராம் மேல நிக்கத்தக்கத 18 கிராம் மேல நிக்கத்தக்கத இந்த மைனஸ் ஒன்னுல அடுக்கு நிக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த அடுக்கு மைனஸ் ஒன்னுல நிக்குதுன்றா தங்கச்சி இந்த அடுக்க கீழே கொண்டு வா. அப்ப அடுக்கு பிளஸ்ல வந்துடும். சய அடுக்கு சக அடுக்கா வந்துடும். அந்த பிளஸ் பன்னெண்டாவது இந்த மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் அழிச்சிருக்கேன். இந்த 18 இது வந்து உண்மையா என்னது மாறக்கூடாது. அப்ப நான் ஒன்றால பிரிக்கலாம். ஒன்றால பிரிக்கிறேன். அப்ப இது என்ன மீனிங் ஒரு மூல்ல மூலர் திணிவென்று சொல்லி சொன்னா என்ன மீனிங் என்றா ஒரு மூலுல நீருண்ட H2O திணிவு 18 கிராம் 18 கிராம் தெரியும்.
ஒரு மூணுல இருக்கிற H2O திணிவு 18 கிராம். சரியோ? ரைட். இப்ப இதை நாங்கள் கன இடங்களை படிச்சு கொண்டு வா. இப்ப நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சரியா? ஆல்ரெடி நீங்கள் இந்த விஷயம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்கள். வேகம், கலி, ஆறுமுடுகள், அமர்முடுகள், இதுகள் கேள்விப்படுறாங்க. இப்ப வேகம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப ஓரலகு நேரத்தில் குறித்த திசை பொருளில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி மாற்றம் ரெண்டா ஒரு செகண்ட்ல 5 மீட்டர் தூரம் போனது. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்சர்வ் பண்றீங்க, அதேதான் இங்கேயும் நடக்கு. இங்க செகண்ட் -1 நிக்கிற இடத்துல மோல் -1 நிக்குது. அங்க மீட்டர் நிக்க வேண்டிய இடத்துல தாங்கச்சி இங்க கிராம் நிக்கு. சரியோ? அப்ப வேற ஒன்றும் இங்க புதுசா ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சொல்லு. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு அந்த கன்செப்ட், அந்த கீ கன்செப்ட், அந்த ஈக்குவேஷனை வந்து நாங்கள் டெபினிஷனா சொல்றோம். இப்ப டெபினிஷனா சொல்ற நேரம் மூலர் திணிவு அல்லது வேகம் அல்லது தன்பப்ப கொள்ளளவு அல்லது வெப்ப கொள்ளளவு. இப்ப கீட்டில நீங்க படிக்கிறீங்க, ரெண்டு விஷயம் படிக்கிறீங்க. ஒன்று வந்து ஸ்மால் சி, மற்றது வந்து கேபிட்டல் சி. தெரியும்? இப்ப ஸ்மால் சி என்று சொல்லி சொன்னா என்ன கதை என்று சொல்லி சொன்னா, ஓரலகு திணிவுள்ள பொருளுக்கு ஓரலகு வெப்பத்தை வழங்குவதற்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவு. அப்ப இதுக்கு நாங்கள் தன்பப்ப கொள்ளளவு ஸ்மால் சி என்று நாங்கள் கதைக்கிற நாங்கள் ஸ்மால் சி என்றா தன்பப்ப கொள்ளளவு, கேபிட்டல் சி என்றா வெப்ப கொள்ளளவு. ரைட்? அப்ப ஜூல், சரியா? ரைட்? அதாவது கிலோகிராம் -1 பாகை சி -1 அல்லது கெல்வின் மைனஸ். சரி, இங்க தன்பப்ப கொள்ளளவுல திணிவை மென்ஷன் பண்ணுவோம், வெப்ப கொள்ளளவுல திணிவை மென்ஷன் பண்ண மாட்டோம். அங்க ஜூல், ரைட், பாகை சி -1 அல்லது கெல்வின் -1. கெல்வின் நாங்க நார்மலா பாவிக்கிறாங்க, நான் இந்த கெல்வின் -1 சரி. அப்ப இங்க ஒப்சர்வ் பண்ற விஷயங்களை பாருங்க, எல்லா இடமும் ஒரே பாயிண்ட்ல வந்து கொண்டு தெரியும். ரைட்? அப்ப இந்த எல்லா டெபினிஷனையும் எடுத்து பாத்தீங்கன்னா என்னத்த சொல்ல வருதுன்றா, ஓர் அலகு இந்த -12 வார இடங்கள் எல்லாம் ஓர் அலகு, -12 வார இடங்கள் எல்லாம் ஓர் அலகு. சரியோ? அப்ப பாருங்க, இப்ப நான் இப்ப இன்னொரு விதத்துல சொல்ல வரேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல நான் சொன்னா 18 கிராம் மூல் -1, 18 கிராம் மூல் -1. அப்ப எனக்கு இதுல நான் முதலாவது மெயின்டைன் பண்ணினா இது 18 கிராம் அப்படியே இங்க நிக்க போறேன். தட்ஸ் இட். ஒரு மூல் அது அடுக்குல -1 அடுக்க பிளஸ் ஆக்குறதுக்கு நான் அதை கீழே கொண்டேனா, சரியோ? அடுக்க பிளஸ் ஆக்குறதுக்கு அதை நான் கீழே கொண்டேனா 18 கூட மாறக்கூடாது. அப்ப நான் ஒன்றால பிரிக்கிறேன். அப்ப ஒரு மூல்ல 18 கிராம் இருக்குது. ஒரு மூல்ல 18 கிராம் இருக்கு. அப்ப ஒரு மூல்ல நீரிண்டது நீர் 18 கிராம். இது ஒரு மெயின் விஷயம். அதே மாதிரி இங்க சொல்றேன், வேகம் 5 மீட்டர் செகண்ட் -1. இப்ப வேகம் என்றா உங்களுக்கு தெரியும், வெலோசிட்டி என்பது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப அடே ஒரு இடத்துல படிக்கிற விஷயத்தை இன்னொரு இடத்துல படிச்சு தொடர்புபடுத்தி வச்சிருந்தீங்கன்னா மறக்க மாட்டேன். சரியோ? ஆகவே இதுல 5 மீட்டர் செகண்ட் -1 எனக்கு 5 மீட்டர் இந்த செகண்ட இந்த அடுத்த பிளஸ் ஆக்குறதுக்கு கீழே கொண்டு வாரன், ஒன்றால பிரிக்கிறேன். ஆகவே எனக்கு சொல்றேன் ஒரு செகண்ட்ல 5 மீட்டர் போறேன். ஏன் எனக்கு 5 மீட்டர்ன்றது விட மாறக்கூடாது. 5 மீட்டர்ன்றது எனக்கு விட மாறக்கூடாது. சரியோ? இதை நான்
சில உங்களோட கிளாஸ்ல நான் இதை தெளிவுபடுத்துறதுக்கு நான் சில கேள்விகள் தந்திருக்கேன். இப்ப சில நேரம் இப்படி ஒரு கேள்வி கொண்டு வருது. ஒரு பொருள் 3 செகண்டில் சரியா 15 மீட்டர் சென்றது. ரைட். இப்ப இந்த தொடர்பை பயன்படுத்தி வேகத்தை காண்க என்ற ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட தரேன். வெலோசிட்டியை காணும். சரி, வெலோசிட்டியை காணும் அண்டகந்தா. நீங்க என்ன எழுதுவீங்க தான் அறிவ வேகம் இடப்பெயர்ச்சி கீழே நேரம். அப்ப கீழே 3 செகண்ட் மேல 15 மீட்டர். இதை சுருக்குற நேரம் கீழே 1 மேல 5. ஆகவே உங்களுக்கு 5 மீட்டர் செகண்ட் -1 விட உங்களுக்கு 5 மீட்டர் செகண்ட் -1 வருது. அப்ப நான் சொன்னா 5 மீட்டர் செகண்ட் -1 சக அடுக்க மாத்துறது கீழே கொண்டு வரோம். ஒரு செகண்ட்ல பொருள் 5 மீட்டர் தூரம் போகும். அப்ப நான் இதுல இன்னும் கிளியர் பண்றதுக்கு இதுல எழுதுறேன். முதலாவது செகண்ட்ல 5 மீட்டர் தூரம் போற. 2வது செகண்ட்ல அப்ப இங்க ஒரு செகண்ட் கூடினா இங்க என்ன செய்ய வேணும்? 5 கூட வரும். 2வது செகண்ட்ல 10 மீட்டர். அப்ப 3வது செகண்ட்ல எவ்வளவு? 15 மீட்டர். அப்ப ஒவ்வொரு செகண்ட் கூட 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 ஒவ்வொரு செகண்ட்லயும் 5 5 அட்டாகி கொண்டு வரும். அப்ப சரியா 3 செகண்ட்ல 15 மீட்டர் வருது. அப்ப இதுல இருந்து நாங்கள் எந்த தெளிவுக்கு வாரம்? ரைட். வெலோசிட்டி ஓரலகு நேரத்தில் வேகமண்டா காவிகணி ரைட் வெக்டர் குவாண்டிட்டி. அப்ப ஓரலகு நேரத்தில் குறித்த திசை பொருளில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி மாற்றம் வேகம் எனப்படும் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இங்க நான் 5 மீட்டர் செகண்ட் -1 பாவிக்கிற நேரம் ஒரு செகண்டின் மேல் 5 என்று இங்க என்னத்த நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரேட் 10ல கேள்விப்படுறேன். அதைத்தான் யூனிட் 7ல அப்ளை பண்றோம். அப்ப மூலர் திணிவென்று சொல்லி சொன்னா மூல மேஷ் என்று சொல்லி சொன்னா நான் எனக்கு அடிப்படை சமன்பாடு மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதுல இருந்தா நான் இந்த பாடத்தையே தோங்குறேன். இதுல இருந்தா இந்த பாடத்தையே தோங்குறேன். அப்ப எனக்கு இது குறியீட்டு வடிவம். இது அலகு கிராம், இது கிராம் மூல் -1. அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன செய்யறேன்? கிராம் மூல் -1 அப்படி வரும். உதாரணத்துக்கு 18 கிராம் மூல் -1 நீ 2 மூலதனி வந்து கணிச்சுக்கலாம். அப்ப எனக்கு ஒரு மூலுல 18 கிராம் இருக்கு. இதத்தான் கிளியர் பண்ணிக்கிறார். இதுல பிளாக் போர்ட்ல தேவையான விஷயங்கள் இவ்வளவும் உங்களுக்கு நோட் பண்றதுல தேவையான விஷயங்கள் இருந்தா தயவு செய்து நோட் பண்ணி கொள்ளவும். இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தா நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் கொஞ்சம் டைம் தான். ஸ்டார்ட். ரைட். அடுத்த விஷயத்தை கவனிப்போம். சரியா? அப்ப தங்கஜிமர் இப்ப என்னண்டா கவனி பிரச்சனை என்னண்டா நார்மலா ஒரு செகண்ட்ல 5 அதாவது ஓரலகு நேரத்தில் பொருள் சென்ற தூரம் என்றத விஷயத்தை வச்சு கொண்டுதான் இந்த வேகம்ண்டா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மற்ற கன்செப்ட் படிக்கிறது காட்டிலும் இதை சொல்லி போட்டு மற்றதுகள் சொல்லி கொண்டு போற நேரம் உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபெமிலியரான விஷயம், ஈஸியான விஷயம். கிரேட் 10லயே ஃபர்ஸ்டா கேள்விப்பட்ட விஷயம் என்ற வழியா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கூடவா இருக்கணுன்றதால இதை வச்சு சொன்னா சரியோ? ரைட். இப்ப இதை நான் அழிக்கிறேன். இப்ப நான் தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்கும் விஷயம் சொல்றேன். இது நீங்க பிறகு புக்கில் இருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. உங்களோட ஹீட் நாங்கள் இது முடியிருந்த ஹையோட ஹீட்டும் இதுல பார்க்க போறோம். சூடான் டாப் ஹீட்டை பாருங்க. இப்ப தன் வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல தன் வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவுண்டா என்னன்னா
அதாவது சக்தி ஜூல் கீழ் கெல்வின் -1 ஓ பாகை சி -1. இதுல இது மைனஸ் போடணும் அவசியம் இல்லை. இப்படியும் எழுதலாம் அழக, அல்லாட்டி இப்படியும் எழுதி கொள்ளலாம். சரியோ, பாகை சி -1. சரியோ, அப்ப இதுல பாருங்க, ஒரு பொருளை ஓரலகு வெப்பநிலையை உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய சக்தியின் அளவு வெப்ப கொள்ளளவு என்று சொல்லும். வேணுமென்றா நீங்கள் உங்களோட புக்ல இருக்கிற டெபினிஷனையும் ஈக்குவேஷனையும் பிறகு அதுல வர கணக்கையும் தொடர்படுத்தி பாத்தீங்கன்னா ஓரலகு திணிவில் உள்ள ஓரலகு திணிவில் உள்ள இதுல ஓரலகு திணிவுன்றது இதுல நாங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏனென்றா என்னது வெப்ப கொள்ளளவை பொறுத்த வரைக்கும் திணிவண்ட கேட்டகரியை தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு பொருளுக்கு ஓரலகு வெப்பநிலையை உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியின் அளவு வெப்ப கொள்ளளவு என்று சொல்லி சொல்றோம். ஆனா கவனிங்கோ, தன் வெப்ப கொள்ளளவண்டா என்னண்டா ஓரலகு திணிவு. அதாவது திணிவு ஓரலகா இருக்கும், 1 கிலோகிராம் இருக்கும் ஓரலகு திணிவு உள்ள பொருளை. சரியா, அதான் கிலோகிராம் -1 என்றது இங்க மென்ஷன் பண்ணி இன்டு ஓரலகு வெப்பநிலையா தீட்டா, ரைட், இங்க 1 பாய்சியோ 1 கெல்வினோ எதாயும் இருக்கலாம் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு Q. இது குறியீடு, அலகு ஜூல். அப்ப உங்களுக்கு இதுல இருந்துதான் ஈக்குவேஷன் எடுக்க போறீங்க. Q சமன் mc தீட்டா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தீட்டான்றது வெப்ப மாற்றம். வெப்ப மாற்றம் மாற்றம் என்று சொல்லி சொன்னா நீங்கள் இது ஆறுமுடுகள்ல இருந்தே படிச்சு கொண்டு வாரீங்க. இப்ப ஆறுமுடுகள் என்று சொல்லி சொன்னா இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் கீழ் நேரம். இதுல இது என்ன கதை? A என்றது வேக மாற்றம். A என்றது ஆக்சிலரேஷன் ஆறுமுடுகள். டெல்டா வி, டெல்டா வி என்பது வேக மாற்றம் கீழ் நேரம். அப்ப வேக மாற்றம் மாற்றம் என்றால் எப்பொழுதும் இறுதியில இருந்துதான் ஆரம்பத்தை கழிக்கிறது. அப்ப இறுதி வேகம் V மைனஸ் U ஓவர் T. சரி, அதுதான் இங்க அப்ளை பண்ற. என்ன, இறுதி வெப்பத்தில இருந்து இறுதி வெப்பம் சய ஆரம்ப வெப்பம் கழிச்சு விட்டா வெப்ப மாற்றம் வரும். அப்ப மாற்றம் என்றால் எப்பொழுதுமே இறுதியில இருந்துதான் ஆரம்பத்தை கழிக்கணும். இது நீங்கள் யூனிட் கிரேட் 10ல ஸ்டார்ட் பண்ணின இடத்துல இருந்து O level பினிஷ் பண்ணும் வரைக்கும் மாற்றம் என்றா தங்கச்சிமார் தெரிஞ்சு வச்சிருக்கோம் தம்பிடா, இறுதியில இருந்துதான் ஆரம்பத்தை கழிக்கிறது. சரியா, இறுதியில இருந்தா ஆரம்பத்தை கழிக்கிறது. இதுவும் எல்லா இடம் ஒரே இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. வேக மாற்றம் என்றாலும் அப்படித்தான், வெப்ப மாற்றம் என்றாலும் அப்படித்தான், இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கிறோம். சரியோ, ரைட். அப்ப அந்த சிமிலர் வார இடங்களை சொல்லி காட்டிக்கொண்டு வா. சரியா, ஓரலகன்ற இடத்தையும் சொல்லி காட்டுறேன், இதுகளையும் சொல்லி காட்டுறேன். அப்ப Q சமன் mc தீட்டா என்ற விஷயம், இந்த ஈக்குவேஷன் Q சமன் mc தீட்டா என்ற ஈக்குவேஷன் வந்ததுக்கு முக்கியமான காரணம் தன்வெப்ப கொள்ளளவு சமன்பாடு. அப்ப தன்வெப்ப கொள்ளளவுண்டா ஓரலகு திணிவில் உள்ள பொருளை என்றா நீங்கள் ஒரு வெயிட் ஒன்று எடுக்கிறீங்க, அதுண்ட வெயிட் 1 கிலோகிராம். அதை நீங்கள் ஒரு பாகை சியால வெப்பத்தை கூட்டுறீங்க, அதுக்கு 4200 ஜூல் சக்தி தேவைப்படுகின்றது. 4200 ஜூல் சக்தி
தேவைப்படுகின்றது என்றா அதுதான் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 H2 கொண்ட தன்வெப்ப கொள்ளளவு. சரியோ? அப்ப 1 கிலோகிராம் தெளிவுள்ள நீருக்கு ஓரலகு பாகை C வெப்பத்தை உயர்த்துறதுக்கு 4200 கிலோ ஜூல் வெப்பம் சக்தி தேவை. அப்படா எல்லா இடம் ஒரே விஷயத்தை தானே அப்ளை பண்ணி கொண்டு வா. சரியா? அப்ப இந்த ஒற்றுமைகளை நோட் பண்ண வேணும். சரியா? ரைட். அப்ப நீங்க இனி தன்வெப்ப கொள்ளளவுக்கான தொடர்பும் மாற்றமண்டா அப்பொழுதும் இறுதியிலிருந்து ஆரம்பத்துக்கு ஆர்முடுகளும் வெப்ப மாற்றத்தையும் எழுதி ரைட். மற்ற இதுக்கு நான் சமன்பாடு ஒரு எடியை சொல்லி கொடுறேன். அழகா வச்சு கொண்டு பாருங்க. வெப்ப கொள்ளளவுன்றது என்னது? ஜூல் கெல்வின் -1. அப்ப நீங்க மினக்கட்டு சமன்பாடு என்ன வரவிலக்கெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. சமன்பாடு தெரிஞ்சா அழகு சொல்ல தெரியணும், அழகு தெரிஞ்சா சமன்பாடு சொல்ல தெரியும். அதாவது ஓரலகு வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அப்ப உங்களுக்கு சமன்பாட்டை வச்சு கொண்டு சொல்ல படிக்குதா தீட்டா. அதாவது இந்த தீட்டான்றது என்னது? 1 பாகை சியோ 1 கெல்வி. ஒரு பாகை சியால அல்லது ஒரு கெல்வினால வெப்பத்தை உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தி கியூண்ட அளவு. ஆகவே தெரியும் கியூ சமன் சி தீட்டா. இது கேபிட்டல் சி. சரியா? ரைட். அப்ப இதுதான் இங்க உங்களுக்கு விஷயம். தெரியும்? ரைட். இதை நோட் பண்ணி விடுங்க.